மாற்று மொழி வந்தால் தமிழ் மொழி அழியும் என்று எனக்கு சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதனால்தான் அவர் முதலமைச்சரானவுடன் 3 கொள்கைகளை அறிவித்தார். ஒன்று, இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டார். இரண்டாவது, இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலத்துக்கு, தமிழ் பிளஸ் ஆங்கிலம் என்றார். மூன்றாவது கொள்கை, சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குவது என்று 3 சட்டங்களை சட்டமன்றத்தில் அறிவித்த பிறகு அவரே தமிழ்நாடு வாழ்க என்று பலமுறை சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னார், இந்த 3 கொள்கைகளை மாற்றுகிற சக்தி, நான் இட்ட இந்த கையெழுத்தை மாற்றுகிற சக்தி எந்த கொம்பனுக்கும் கிடையாது என்று சொன்னவர். ஆகையினால் வேற்றுமொழி வந்தால் தாய்மொழியாக அழியும் என்பது எங்களுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தம் உடையவர்கள் அவர்கள். அதனால அவர் பதில் சொல்லுகிறார். அரசியலில் சந்தோஷங்கள் சில நேரங்களிலே அவமானம் வரும், தோல்வி வரும். நான் படாத அவமானமா, நான் பாடாத தோல்வியா, நான் சந்திக்காத எதிர்ப்புகளா, அது வருகிற பொழுதெல்லாம் இதுக்காக நான் திமுகவில் இல்லை, இதுக்காக நான் திமுகவில் இல்லை, திமுக திமுக என்றால் இவையெல்லாம் பறந்து போய் இவையெல்லாம் சொல்லுது. இயக்கத்திலே பிடித்து வேண்டும். இளைஞர்கள் வருகிறார்கள் இன்றைக்கு, நான் வரவேற்கிறேன். என்றால் உங்களால் சொல்றேன், நாங்கெல்லாம் இளைஞர்களாக வந்தோம். அண்ணா சொன்னாரு, மாணவர் திமுக போறாங்க, நாற்றங்காலில் இருக்கிற பயிர் போல. நாற்றங்கால் இருக்கிற பயிர் குடுங்கி சேர்த்த நட்டாதான் அது பலன் கொடுக்கும். நாற்றங்கால் விட்டா கதிர் போகாது, வீணாயிடும். அதனால உங்களை தகுந்த நேரத்தில் நான் கட்சி இந்த சேர்த்துக்கு உன்னை மாற்றுகிறேன் என்று சொன்னவர் அண்ணா. ஆகையினால அந்த கொள்கையை விடாமல் சில நேரங்களில் எப்படி அப்படி இப்படி பார்த்து கொடுப்பாங்க. சில நேரங்களில் கொள்கையிலே வெறுப்பு ஏற்பட்டு பார்ப்பது உண்டு. மாறிய பிறகு உறுதியா இருக்க வேண்டும். இங்கே வெளியே உட்கார்ந்து இருக்க இல்லையா, அதை போல உட்கார்ந்து இருக்க வேண்டும். ஆகையினால சொல்கிறேன், இளைஞர்கள் வர வேண்டும். இளைஞர்கள் இல்லாமல் இந்த கட்சிக்கு அது ஒரு காலம் முடிஞ்சு போய்விடும். எனவே இளைஞருக்கு வழிவிடுங்கள். ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம் பார்த்து வாருங்கள், கட்சியை நினைத்து வாருங்கள். வந்த உடனே என்ன கிடைக்கும் எதிர்பார்த்தார்கள். உன்னை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார், அடிப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார், உரைப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார். கட்சியிலே வாழ்வில் கொண்டாடி கொண்ட கட்ட பேர் வாங்க நிறைய பேர் இருக்கிறார். அவர்கள் எனவேதான் இளைஞர்களுக்கு நாம் வழிவிட்டாக வேண்டும். இந்த நிலைமையை நாம் நினைத்தால்தான் ஒரு இயக்கத்தில் நிலைத்து இருக்க முடியும். நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா, பிசாவில் எல்லாரும் நம்ம கட்சியை போயிடணும், அந்த வெளியே அரசியல் என்பது பொழுதுபோக்கு படம் அல்ல. அரசியல் என்பது வியாபாரம் அல்ல. அரசியல் என்பது கொள்கை பிடிப்பு, கொள்கை நியாயம். அந்த ஒத்துக்காக நாம் இருக்கிறோம். இந்த கட்சியில நாம் இருக்கிறோன்றதே ஒரு பெருமையான, இந்த பெருமையான கட்சி. எனவே இந்த கட்சியை வளர்க்கிற அனைவருக்கும் என் பாராட்டு.